மாணவர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, கடந்த பாடத்திலே நம்ம நிகழ்கலைகள், சிற்றூர் மக்களினுடைய, கிராமப்புற மக்களினுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய கலைகள், அதனுடைய வடிவங்களை, பல்வேறு வடிவங்களை நாம் படித்தோம். பல பேர் எழுதி உங்கள் ஆசிரியர்களிடம் காண்பித்திருப்பீர்கள். பாரதி அழகாக சொல்லுவான், காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்ட. இயற்கை காட்சியை வர்ணித்து பாடுவான் பாவேந்தன் பாரதிதாசன். அந்த காலத்திலிருந்தே அதுலேயும் நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, அகநானூறு, புறநானூறு இதுகள்லாம் நீங்கள் வாசித்து ஒருவேளை உங்களுக்கு பாடமாக இருக்கின்ற பொழுது உங்கள் ஆசிரியர்கள் வாசிக்கின்ற பாருங்கள், இயற்கை காட்சி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று ஐநில பாகுபாடு, அந்த 5 நிலத்திலே வாழுகின்ற கருப்பொருட்கள், மக்கள், தெய்வம், மக்கள், விலங்கு, யாழ், பண், பறை, இசை, எல்லாமே உணவு, தொழில், மரம், செடி, கொடி, இதெல்லாம் இயற்கை. இந்த இயற்கை மட்டும்தான் தமிழன் அழகுபடுத்தி சொல்லியிருக்கிறானா அப்படின்னு கேட்டால் இல்லை. கலையினாலே இயற்கையும் ஒரு கலைதான். அழகு ரொம்ப அற்புதமாக இருக்கும். மலை அழகு, ஒரு குழந்தையின் நடை அழகு, தள்ளாடும் முதியவரின் நடை அழகு, இப்படி பல அழகுகள் இருக்கிறது. அதே போல் இன்றைய பாடத்திலே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு காட்சியை பதிவு செய்கிறார். உமா மகேஸ்வரி என்கின்ற ஒரு புதிய கவிஞர் என்ன செய்கிறாங்க? கவிஞர் கவிதை எழுதியிருக்காங்க, சிறுகதை எழுதியிருக்கிறாங்க, புதினம் எழுதியிருக்காங்க, பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அவங்களுடைய நூல்கள் பார்த்திங்கன்னா, கவிஞர் உமா மகேஸ்வரியினுடைய சொந்த ஊர் மதுரை மாவட்டம். அவங்க இப்போது இருப்பது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி என்கின்ற இடத்துல இருக்கிறாங்க. கதை, கவிதை, சிறுகதை, புதினம் அப்படி நிறைய பல்வேறு தளங்களில் பயணித்திருந்தாலும் அவர்கள் ஒரு சில நூல்களை எழுதியிருக்கிறார்கள். என்ன நூல்கள் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை அப்படிங்கிற நூல்களை எல்லாம் படைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த உமா மகேஸ்வரி என்கின்ற ஒரு பெண்பார் கவிஞர் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை உங்கள் கண் முன்னே படம் பிடித்து காட்டுகின்றார். எல்லா காட்சிகளுமே பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அதை ரசிக்கின்ற விதத்தில். ரோட்டில் ஒரு செடியில் ஒரு பூ நிற்குது, ஒரு பூ பூத்துருக்குது, ஒரு செடி நிற்குது, அந்த பூத்துருக்குது, ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது. இப்போ ஒரு பூசாரி போகிறார். அவர் அந்த பூவை பார்த்தா என்ன நினைப்பார்னா, ஐயோ அந்த பூவை பறித்து இறைவனுடைய பாதத்தில் வைத்தா அழகாக இருக்குமே அப்படின்னு இருக்கும். அது இது ஒரு பெண் குழந்தை போகுது அப்படின்னு பார்த்தா, ஆஹா பறித்து நம்ம தலையில் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பார்க்கின்ற பார்வை. அதே போல் ஒரு கவிஞன் போகிறான். அந்த கவிஞன் இந்த பூ எப்படி பூத்திருக்கிறது, இந்த பூவை எந்த பூ எதோடு ஒப்பிடலாம், அந்த சிந்தனை வரும் ஒரு கவிஞனுக்கு. அது ஒரு பூ தான், ஆனால் பார்க்கின்ற ரசிக்கின்ற விதத்தில் அது ஒவ்வொரு மாறுபாடுகளை கொண்டிருக்கிறது. அதுபோல் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு பூ தான், அதை தொடுக்கிறாங்க. பூ தொடுத்தல் அப்படிங்கிற தலைப்பு. அந்த அம்மா கேள்வியே கேட்குற, பூ தொடுத்தல் என்பது ஒரு அற்புதமான கலை. பல நேரங்களில் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் அக்காமார்களுக்கு பூ தொடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன செய்வோம் அப்படின்னா, நூலை வச்சு கெட்ட தெரியாது, அப்படியே கெட்டன்னா அந்த ஒரு சொட்டையை போட்டுட்டு உள்ள சொருவதுக்காக என்ன பாடுபட்டிருக்கோம். பிச்சிப்பூ, மல்லிகைப்பூலாம் 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் அவங்க கட்டி முடிச்சிருவாங்க. நாரில் அல்லது நூலில் கட்டிடுவாங்க. நம்ம இருந்து ஒவ்வொரு இதாக போட்டு இறுக்கி பார்த்தா ஒன்று ஒரு சைடில் இருக்கும், இன்னொரு சைடில் இருக்கும். அது தலையில் வைக்க முடியாது, ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கும். அது பூத்தொடுத்தல் ஒரு அற்புதமான ஒரு கலை. இப்போ உங்களுக்கு இந்த பாடத்தில் இந்த உமா மகேஸ்வரி என்கின்ற இந்த புது கவிஞர் அழகாக கேட்குறாரு பாருங்க, இந்த பூவை தொடுப்பது எப்படி? எப்போ அந்த பூவை எப்படிப்பா தொடுக்கிறது சொல்லுங்கப்பா. என்ன சார் பூவை தொடுக்கிறது எப்படியா? இந்த பூவை தொடுக்கிறது எப்படி சார்? இது ஒரு பெரிய விஷயமா? தெரிஞ்சவன்ட்டு கொடுத்துட வேண்டியதான். இப்போ உதாரணத்துக்கு தோவாளை, நம்ம மாவட்ட இடத்துல தோவாளை தான் பெஸ்ட்டு. என்னது தமிழ்நாட்டிலேயே தோவாளை தான் ரொம்ப பெஸ்ட்டு பூவுக்கு. மதுரைக்கு இந்த சைடில் நம்ம ஆள் தான் பெரிய ஆளுக்கு. பூத்தோட்டங்கள் அதிகமாக உள்ள இடம். பூவை அழகாக தொடுப்பாங்க. அங்கே ஒன்று கொடுத்தா கட்டி தந்துட போகிறான் ஒரு மாலையை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு பாடமாக இருக்கின்ற இந்த இடத்துல 2 பொருள் தருகிறது. ஒன்று பூ,
இன்னொன்று பூவை என்று சொல்லுகின்ற போது அது பூவையர் என்கின்ற பொருளில் பெண்ணையும் குறிக்கிறது. இந்த 2 பொருளில் இருக்குது, எடுத்தாளப்படுகிறது. பூ, பூவை, பூவையர் அப்படின்னா பெண்கள் என்று அர்த்தம். இந்த பெண்களினுடைய வாழ்வியலை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் பெண்பால் கவிஞர், பெண் கவிஞர் இல்லையா? பெண்தான பெண்ணினுடைய வலியோ இன்பமோ மகிழ்ச்சியோ துன்பமோ எதையுமே அவர்களால் தானே பதிவு செய்ய முடியும். ஆனால் உண்மையில் ஆண் கவிஞர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் நிறைய. இருந்தாலும் பெண் பதிவு செய்கின்ற போது அது ஒரு தனிச்சிறப்பு. இந்த பூவை தொடுப்பது எப்படி, இந்த பூவையரை எப்படி வாழ்க்கையில் என்ன செய்யணும், அவங்க மகிழ்ச்சிகரமாக வைப்பது. இந்த அம்மா எழுதுனது எப்படியும் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு, ஒரு 10-15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்கலாம். இன்றைக்கு பெண்களுடைய உரிமைகள் விடுதலை பெற்று பல தளங்களில் பெண்கள் சிறப்புற்றிருக்கலாம். ஒருவேளை இந்த அம்மா மதுரை மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் பிறந்ததுனால அங்கே சில அடக்குமுறைகளையும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான அடக்குமுறைகளையும் அல்லது இவங்க நிறைய துன்பங்கள் பெண் குழந்தைகள் பட்டிருக்காங்க. வீட்டில் பெண்ணாக பிறந்ததற்கும் மருமகளாக மாறியதற்கும் பல துன்பங்களை பல துயரங்களை பெண்கள் பட்டிருக்கிறார்கள். அதுபோல தான் வாழ்க்கையில் இவங்க பட்ட அனுபவங்களை ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இந்த அம்மா அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். எப்படி பாருங்க, இந்த பூவை தொடுப்பது எப்படி, இந்த பூவை தொடுப்பது எப்படி, அழகான வரிகள். இந்த பூவை தொடுப்பது எப்படி பாருங்க, அழகான வரிகள் பாருங்க. சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள். பாருங்க, இந்த அழகான வார்த்தை, சாந்தமானதொரு பிரபஞ்சம் என்றால் உலகம். ரொம்ப அமைதியான இந்த உலகத்தை சுமக்கின்ற ஒல்லித்தண்டுகள். பெண்களுடைய வாழ்வு ரொம்ப அமைதியானது, அடாவடி கிடையாது, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க பெண்கள். அதுபோல் பூக்களும் ரொம்ப அடாவடித்தனம் காணிச்சிட்டு இருக்காது, அமைதியாக இருக்கும். கவிஞர் அழகாக சொல்லுகிறார்கள். இந்த ஒல்லித்தண்டுன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு பாட்டு வருது, ஒல்லி குச்சி உடம்பு காரி ஒட்டிக்கிட்ட, அந்த ஒல்லி 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 சரியாமா? இந்த ஒல்லி சாந்தமானது ஒரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள். இந்த உலகம் எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே தான்ப்பா அடங்கி இருக்கிறது. வாழ்க்கையே ஒரு சின்ன விஷயத்தில் தான் அடங்கியிருக்கு. இந்த பெண்களும் ரொம்ப அமைதியானவர்கள், ரொம்ப மென்மையானவர்கள், ஒல்லியானவர்கள், ரொம்ப அமைதி. அதான் சாந்தம் என்றால் அமைதி, அமைதியானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன. இந்த உலகத்தில் பெண்கள் குடும்பம் என்கின்ற உலகத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அப்படி சுமக்கின்ற போது இந்த பூக்கு என்ன நடக்குது பாருங்க, இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். என்ன செய்யணும், பூ இருக்குது, அந்த பூவை அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பூவும் அந்த கீழ்ப்பகுதி இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பகுதியில் நம்ம இறுக்கிட்டோன்னு வச்சுக்கிடுங்க, பூ தனியாக போயிடும், காம்பு தனியாக வந்துடும். அதை தான் சொல்லுங்க, இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். கழுத்து முறிஞ்சு போயிடும், அந்த பூ தனியாக போயிடும், காம்பு கீழே இருக்க அந்த கம்பு தனியாக போயிடும். அதுபோல் தான் பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, ரொம்ப மென்மையான பெண்கள். இந்த குடும்பம் என்கின்ற உலகம், குடும்பம்தான் உலகம் பெண்களுக்கு, அதை சுமக்கின்ற அந்த பூவையர்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோம், முடிஞ்சிட்டு வாழ்வையே முடிச்சிட்டு, குழந்தைகள், மாமனார், அந்த குடும்ப உறவுகளே பேரும், ஒட்டுமொத்த உலகமே அழிந்து போய்விடும். அதை தான் கேட்குறான் அந்த பெண். உமா மகேஸ்வரி பெண் சொல்லுகிறாள், ஒல்லி துண்டு தான், அந்த ஒல்லி காம்பு தான், அந்த ஒல்லி தண்டு தான் இந்த சாந்தமான பிரபஞ்சத்தை சுமப்பது போல பெண்களுடைய வாழ்வையும் நீங்கள் இருத்தி பிடித்து விட்டால் பெண்களுடைய வாழ்க்கை, அந்த குடும்பமே சிதைந்து விடும். அதுபோல் இந்த பூவினுடைய அந்த காம்பு பகுதியை இருத்தி பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த காம்பு முறிந்து விடும், பூ தனியாக போயிடும், யூஸ் கிடையாது. காம்போடு வச்சு தலையில் சொருவனா தான் அழகாக இருக்கும், காம்போடு வச்சு நம்ம கொறுத்தாதான் அந்த பூவை கொறுக்க முடியும். காம்பு முறிஞ்சிட்டு அப்படின்னா அது என்னது, வேஸ்ட்டு, குப்பையில் தான் போடணும். அதனால தான் மெதுவாக என்ன செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும், மெதுவாக டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தால பாருங்கள், தளர பிணைத்தால், அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள், தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். அந்த பூ இருக்குது, அதை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக விட்டுட்டோம்னா கலந்து கீழே விழுந்துடும். அந்த கொறுக்கக்கூடிய அந்த நாரில் கொஞ்சம் லூஸாக விட்டுட்டோன்னு வச்சுக்கிடுங்க, அதை அப்படியே தளர்ந்து கீழே விழுந்து விடும்.
தரையில் விழுந்தாலும் வேஸ்ட் ஆயிரும். தரையில் விழுந்த பூவை யாராவது எடுப்பாங்களா? தள்ள வைக்க முடியுமா? எவ்வளோ அசிங்கமான ஒரு தரையில் விழுந்தா. அதான் சொல்கிறான், தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். அதுபோல் இந்த உலகத்தில் பெண்கள் என்ன செய்யணும்? ரொம்ப சுதந்திரம், த ஃப்ரீ கண்ட்ரோல். அப்படியும் இருக்கக்கூடாது. என்ன செய்யும்? தரையில் விழு போல பெண்களுடைய அந்த வாழ்க்கை, நீங்கள் முதல்ல அந்த இறுக்கி பிடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா? அதுபோல் அந்த தளர்ந்த வாழ்வு, ஒன்றுமே சொல்லாமல் பெண்களை கண்டுக்கிடாமல் விட்டுட்டோம், இந்த பூவை கண்டுக்கிடாமல் விட்டுட்டோம், அவங்க வாழ்க்கை சிறக்காது. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல் அந்த பெண்கள் என்ன செய்யணும்? இந்த உலகத்தோடு, இந்த ஆண் மக்களோடு, இந்த குடும்பத்தோடு இறங்கின்ற போது அவங்க தளராமல் ஒட்டி இருக்கின்ற போது, சேர்ந்து இருக்கின்ற போது அவர்கள் வளருவாங்க. அவங்கள தளர பிணைத்தால், அவங்கள தனியாக விட்டுட்டோன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்வு என்ன செய்யும்? தரம் தாழ்ந்து விடும் என்பதை இந்த உமா மகேஸ்வரி பதிவு செய்கிறார்கள். அதுக்கு அடுத்தல பாருங்கள், அழகான ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். வாசலில் மரணம் நிற்பதை அறிந்தும், வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்கனார். பாருங்க, மரணம் நிற்கிறது வாசலின் அருகில். இந்த பூவை பிடிச்சி இறுக்கி பிடிச்சிட்டோம். உதாரணத்துக்கு பெண்கள் எவ்வளவுதான் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டு மரண நிலையில் வந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க? வருந்தாமல், குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பெண்கள். பிரச்சனையை மனசுக்குள்ளே அடக்கிட்டு என்ன செய்கிறாங்க? சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பூவும் மரணம் வரை பயன்படுகிறது. மரண வீட்டுக்கும் பூக்கள் பயன்படுகிறது. புரியுதாம்மா? மரண வீட்டுக்கும் என்ன செய்யுது? ஒரு மரண வீட்லேயும் வாசலில் என்ன செய்வோம்? பூ கட்டுவோம்ல, இந்த வீட்டில் இள வீடுன்னு. அதனால தான் சொல்கிறாங்க, வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுப்பது? இவ்வளவு துன்பங்கள் மத்தியிலும் இறுக்கி பிடிச்சா காம்பு போயிடும், தளர பிடிச்சா கீழே விழுந்துடும். பூவுக்கு பல துன்பங்கள் இருக்குது, அதுபோல் பெண்களுக்கும் பல துன்பங்கள் இருக்குது. இந்த பூவை இப்படி இருந்து இதுக்கு எப்படி இருந்தாலும் இறுக்கி பிடிச்சா மரணம் வேஸ்ட்டு, தளர பிடிச்சா கீழே விழுந்தா வேஸ்ட்டு, மரணம். இப்படி மரணம் வாசலில் வந்து நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி பெண்களும் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பூவும் பார்ப்பதற்கு அழகாக பூக்கள் பூத்தா அழகாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்குதான். எப்படி நான் தொடுப்பது? கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க பாருங்கள். என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய. நான் என்ன செய்ய போகிறேன்? கையினால் பறிச்செல்லாம் ஒன்று நான் இது பண்ண போகிறதில்ல, என் மனசுக்குள்ளேயே பூ கட்டுறேன். அழகாக சொல்கிறாங்க. ஸோ இடைக்காலத்தில் உங்களுக்கு வந்து பக்தி இலக்கியத்தில் ஒரு அற்புதமான ஒரு இது வரும். பல்லவ மன்னவன் பெரிய கோடீஸ்வரன், பணக்காரன் மன்னன் இல்லையா? அவன் அழகழகாக கோயிலில் ஒரு கோயில் கட்டுறான் கடவுளுக்கு. அந்த கோயிலில் கற்களெல்லாம் அடுக்கி வச்சு ரொம்ப உயர்ந்த கோபுரமாக வச்சு கட்டுறான். பூசலார் என்கின்ற ஒரு ஏழையும் இருக்கிறான். அந்த ஏழை தன் மனத்துக்குள்ளேயே இவ்வளோ அளவில் கல் பீடம் அதுன்னு சொல்லி மனசுலேயே ஒரு மனக்கோயில் கட்டிட்டான். 2 பேரும் ஒரே நாளில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கிறான். யார்? பல்லவ மன்னவனும் கும்பாபிஷேகம் வச்சுருக்கிறான், இந்த பூசலாரும் கும்பாபிஷேகம் மனக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வச்சுருக்கார். கடவுள் எங்கே தெரியுமா போனார்? பூசலார் கட்டிய மனக்கோவிலுக்கு போனார். பல்லவ மன்னனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். எதை கடவுளே என்ன அடே, நீ எல்லாம் பணத்தில் கட்டினடா, மனசுக்குள்ளேயே கட்டிட்டான், ஒன்றும் செய்ய முடியாது. மனம் அவ்வளோ பவர் கொண்டது. அதனால தான் சொல்கிறான், என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய என்று மனத்தாலே என்ன செய்கிறான்? இந்த பூவை தொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இது பாருங்கள். பூ எவ்வளோ அழகாக தொடுக்கிறாங்க பாருங்கள். நம்மளாலாம் முடியாதும்மா. இப்போ உள்ள காலகட்டத்தில் குழந்தைகள் நீங்கள் சின்ன குழந்தைகள் கட்டிக்கிறீங்களோ இல்லையோ, பெற்றோர்கள் கட்டுவாங்களா இருக்கும். உங்கள் பெற்றோர்கள் பூ கட்டுறதுல பெரிய இதாக இருப்பாங்களா இருக்கும். நல்லா அழகாக கட்டுவாங்க வீட்டில். இப்போ ஞாயிற்றுக்கிழமெல்லாம், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும் அல்லது வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனால் வேலைக்கிழமை பூக்களை வாங்கி என்ன செய்வாங்க? பொறுத்து கொண்டு போவாங்க, கோயிலுக்கு கொண்டு போவாங்க, தலையில் சூடுவாங்க. அதுபோல் உங்களுக்கு இந்த பாடத்தில் இன்னொரு பாட்டும் இருக்கிறது. 2 பாடல்களை உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்காக தந்திருக்காங்க. இந்த இதில் ஒரு கொஸ்டினில் 4 மார்க்கு. நவீன கவிதைகளில் வெளிப்படும் நுண்மை
உள்ளம் பூத்தொடுக்கும் நாட்டுப்புற பாடலில் வெளிப்படுகிறது. ஒப்பிட்டு 2 பாட்டை ஒப்பிட சொல்லியிருக்கான் பாருங்கள், நான் வாசிக்கிறேன், கவனமாக பாருங்கள். ஒன்று நம்ம பாட்டு. இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும், தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும், வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வரிந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான் என்று நவீன கவிதை உமா மகேஸ்வரி எழுதிய நம்ம கவிதை இருக்குது. நான் சொன்ன விளக்கத்தை நீங்கள் எழுதிடணும். பெண்ணையும் பூவையும் ஒப்பிட்டு எழுதிடணும். அதே மாதிரி இன்னொரு கவிதை இருக்குது பாருங்கள். கையாலே பூவெடுத்தா, இது ஒரு நாட்டுப்புற பாடல். கையாலே பூவெடுத்தா மாரிக்கு காம்பழுகி போகும் என்று. ஒரு பூ இருக்குடா கோயிலில், மாறின்னா மாரியாத்தா, மாரியம்மன் கோயில், அம்மன் கோயில். இந்த அம்மன் கோயிலில் போய் பூ வைக்கணும். நான் முதல்ல சொன்னோம்ல, ஒரு பூசாரி கண்டா அந்த கடவுள் அந்த பூவை கொண்டு கடவுளுக்கு வைக்கணும்னு ஆசைப்படுவான். இப்போ அந்த கடவுளுக்கு பூ சாத்தணும், பூ கொண்டு வைக்கணும். அப்படி வைக்கின்ற போது என்ன நடக்க பாருங்க, கையாலே பூ, கையை வச்சு தொட்டாலே அந்த மாரியம்மனுக்கு வைக்கக்கூடிய அந்த பூ என்ன செய்யுமா, காம்பழுகி போகும். நம்ம தொட்டா தீட்டு, காம்பு அழுகி போயிடும். அதுபோல் சொல்கிற மாதிரி, கையாலே பூவெடுத்தா மாரிக்கு காம்பழுகி போகும்னு, விரலாலே பூவெடுத்தா மாரிக்கு வெம்பு விடும்னு சொல்லி பாருங்கள். கையால் எடுத்தால் காம்பி போயிருமா, விரலால் எடுத்தால் வெம்பி போகுமா. காஞ்சி ஹீட்டாகி நம்ம கை அவ்வளோ சூடாக இருக்கான், வெம்பி போகும்னு தங்க துரட்டி கொண்டு மாறுமுத்து தாங்கி மலரெடுத்தாள். என்ன செய்யமா, டச் பண்ண, நம்ம கையே டச் பண்ணாமல் தங்க துரட்டினா என்னென்னா அதுக்குள்ளே ஒரு என்ன சொல்ல அப்படின்னு சொன்னால், அதை எடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல, ஒரு கிளிப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. ஒரு கிளிப்பு, அது எப்படிப்பட்ட கிளிப்பாக பாருங்கள். அதான் ரொம்ப ஹைலைட்டு. தங்க துரட்டி, தங்க விலை கொண்டு பார்த்தீங்களா, கடவுள் பெரிய ஆள் பார்த்தீங்களா, விலகூடின அந்த தங்க துரட்டியை வச்சு கடவுளுக்கு பூ எடுத்தாலாம். அப்படிப்பட்ட 2 நாட்டுப்புற பாட்டை ஒப்பிட உங்களுக்கு கேட்டிருக்கு 4 மதிப்பெண்கள். இது பெண்ணையும் பூவையும் நம்ம பாட்டில் ஒப்பிடுறாங்க. இறுக்கி முடிச்சிட்டால். அதுக்கடுத்துல இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கையால் எடுத்தால் காம்பிடும், விரலால் தொட்டால் வெம்பிடும். அதனால் தங்க துரட்டி கொண்டு கடவுளுக்கு தொட்டால், நம்மெல்லாம் பாவம் செஞ்சவங்க பார்த்தீங்களா, கையால் தொட்டால் தீட்டுன்ட்டு தங்க துரட்டி கொண்டு எடுத்து பூ மாரியம்மனுக்கு சில சாத்துறாங்க. எவ்வளோ அற்புதமான ஒப்பீட்டு கவிதை. உண்மையிலே இயற்கை என்பது மனதிற்கும் இந்த உலகத்திற்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது. நம்ம இயற்கையை என்ன செஞ்சிட்டோம், அழிச்சிட்டோம். இயற்கை இல்லை. அதனால தான் பாரதி பாடி நான் முதல்ல சொன்னது, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க 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 களியாட்டம் தான், மகிழ்ச்சிடான்டான், பார்க்க இன்னும் சந்தோஷமாக இருக்குடான்டான், சந்தோஷமாக இருக்குண்டான். சரியாம்மா, இப்படிப்பட்ட ஒரு இயற்கை காட்சியை மழை பெய்கிறது, அந்த செடிகொடிகள்லாம் வளர்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி அழுகி போயிடுச்சு. அது எல்லாம் அருகி போய்விட்டது. ஏன்னா எல்லாமே ஃப்ளாட் ஆக்கிட்டோம், எல்லாமே பெரிய பெரிய வீடாக கட்டிட்டோம், மரங்கள் செடி கொடிகளை எல்லாம் அழித்து விட்டோம், இயற்கை காடுகளை அழிச்சிட்டோம். அதுக்கு வரக்கூடிய வழிபாதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பெரிய பெரிய பில்டிங்கை கட்டி வச்சுட்டோம். அது என்ன செய்யும், கரெக்டாக தெரியும். அதுக்கு வந்து மற்ற எதுவுமே கிடையாது. நம்ம இந்த ரோட்டில் போனால் கரெக்டாக அந்த இடத்துல தண்ணி கிடைக்கும், வந்திருக்கும். ஒரு நல்ல மைண்டு, பயங்கரமாக நரிவாளிகள் விலங்குகள்லாம். அதை குறுக்காக நீ கட்டி வைக்கும்போது அது என்ன செய்ய, தாறுமாறாக போகு, எவனா காலில் வரங்க மீச்சு கொள்ளு. அதுக்கு மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு. அதனால் இயற்கையை கொண்டாடுவோம், இயற்கையை ரசிப்போம். இயற்கையும் ஒரு கலைதான். எதுவுமே அழகியலை அழகாக ரசிப்போம். நன்றி, வணக்கம்.